ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. அதுக்கு அடுப்பில் ஒரு வாணலி வச்சு ஒரு கால் கிலோ அளவுக்கு வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய புழுங்கல் அரிசியை நம்ம என்ன பண்ணணும், நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். இடையில கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் அரிசியை நம்ம என்ன பண்ணணும், வறுத்து எடுக்கணும். வறுத்த அரிசியை ஆற வைக்கிறதுக்காக நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். அப்பயும் கிளறி விடுங்க, அப்போ நல்லாவே சீக்கிரம் ஆறிடும். அதே வாணலியை அடுப்பில் வச்சு அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அரை கிளாஸ் அளவுக்கு பச்சை பயிரை போட்டு மறுபடியும் வறுக்கணும். இதையும் கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இதுவும் கலர் மாறின உடனே எடுத்து அரிசி ஆற வச்ச தட்டில் இதையும் கொட்டி ஆற வைங்க. அரை கிளாஸ் அளவுக்கு பொட்டுக்கல்லையை போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இது நிறைய நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் சூடு ஏறினா மட்டும் போதும். வறுத்து வச்ச எல்லா பொருளையும் ஒன்றா கொட்டி ஆற விடுங்க. இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்க போகிறோம். இனிப்புக்காக ஒரு 1/4 கிலோ அளவு வெல்லத்தை துருவி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வறுத்து வச்ச எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பொடி பண்ண போகிறோம். அரிசியும் இது கூட வெல்லத்தையும் சேர்த்து ஒரு நொரன்னு இருக்கிற அளவுக்கு பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணது எல்லாத்தையும் வாணலில் கொட்டி வச்சுக்கோங்க. வாசனைக்காக இது கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்க்க போகிறோம்னா, நெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். நெய் சேர்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதை கட்டிப்பட விடாமல் நல்லா கிண்டி விடுங்க. எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இதுக்கு இடையில் நம்ம ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு சுட தண்ணி வச்சு வெதுப்பாக ஊற்றி அதையும் கட்டிப்படாமல் கிண்டி விடுங்க. ஃபஸ்ட்டு கரண்டியை வச்சே கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆறிடும். அதுக்கப்புறம் கை பொறுக்கிற சூடு வந்தவொடனே நம்ம கையால் கிண்டி விடலாம். இப்போ கை பொறுக்கிற அளவுக்கு வந்துடுச்சு. நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கிளறி ஒரு கொழுக்கட்டை ஷேப் அளவுக்கு பிடிச்சு பாருங்கள். வந்ததும் நம்ம என்ன பண்ணோம், எல்லாத்தையும் கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுக்கலாம். கொழுக்கட்டை பிடிச்சது எல்லாத்தையும் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோம். இட்லி தட்டில் எல்லாத்தையும் வச்சு இட்லி பானையில் எடுத்து வச்சுடுங்க. ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. தேங்க்யூ.